2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டசபை தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தழுவியது. இந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய இலக்கை திமுக நிர்ணயித்து வேலை பார்க்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜிக்கு கோவை மாவட்டம் உட்பட மொத்தம் 39 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவரின் தேர்தல் வியூகத்தில் எப்படியும் கோவையின் 10 தொகுதிகளையும் ஜெயிக்க வைத்து விடுவார் என்ற எண்ணம் கட்சியினரிடம் உள்ளது. சமீபத்தில் நடந்த நேர்காணலில் சீட்டு கேட்டு ஏராளமானோர் விருப்ப மனு கொடுத்து பங்கேற்றனர். அவர்களை நேரடியாக ஸ்டாலின் நேர்காணல் செய்தார். திமுகவினரைப் போலவே கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம், கொங்கு மக்கள் தேசிய கழகம், தேமுதிக போன்ற கட்சியினரும் கோவை மாவட்டத்தில் போட்டியிட ஆர்வம் காட்டுகின்றனர். மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளை கேட்பதால் திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூட்டணிக்கு தொகுதிகளை கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு பாதித்துவிடும் என்று கருதுகின்றனர். நேர்காணலின் போது ஸ்டாலினிடமும் இதையே பலரும் வலியுறுத்தினர். இதுபற்றி திமுக வட்டாரம் கூறியது, கோவை தெற்கு தொகுதியில் காங்கிரஸ் 2 முறை போட்டியிட்டு தோற்றது. மீண்டும் அந்த தொகுதியை கேட்கிறது. ஏற்கனவே அங்கு போட்டியிட்ட கமல் கட்சியும் கோவை தெற்கை கேட்கிறது. கடந்த முறை கமல் போட்டியிட்டதால் அதிக ஓட்டு வாங்கினார். ஆனால் அவரது கட்சி வேட்பாளருக்கு அந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்குமா என்பது சந்தேகமே. அதேபோல் சிங்காநல்லூர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் பெரிய அளவில் ஓட்டை பிரித்ததால் கடந்த முறை திமுக தோற்றது. அதே நேரம் லோக்சபா தேர்தலில் அண்ணாமலை கணிசமான ஓட்டு பெற்றார். அவர் தோற்றிருந்தாலும் ஏராளமான பூத்துகளில் அவரே அதிகமான ஓட்டு வாங்கியிருந்தார். திமுக பல பூத்துகளில் 2ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அவர் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணி கட்சிக்கு தொகுதியை தராமல் வலுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டியது அவசியம். தொண்டாமுத்தூரில் வேலுமணியை எதிர்கொள்ள வலுவான வேட்பாளர் தேவை என்பதால் திமுக வேட்பாளரையே நிறுத்த வேண்டும். கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது என்று உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. அதையும் தலைமை கவனிக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சியினருக்கு தொகுதிக்குள் போதிய பலம் இல்லை. திமுகவினர் வேலை பார்த்தே வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கூட்டணி கட்சியினரை இறக்கினால் அது நடக்காமல் போய்விடும். அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கினாலும் மீதமுள்ள 8 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கும். எனவே கூட்டணிக்கு வழங்குவதை விட திமுகவே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று தலைமையை கொங்கு மண்டல திமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர்.